உண்மையை உரக்கச் சொல்லி செயற்கை ஆடியவர்களை தெறிக்க விட்டார் வியன்னா. நீண்ட நேரம் கேமராவில் தெரிய வேண்டும் என்பதற்காக திவாகரை மட்டுமே நோண்டுகிறார் வினோத். காதலை ஏற்காததால் எதிராளியாக மாறி பார்வதியிடம் போட்டி போடும் கம்ருதீன். உண்மையை சொல்ல தைரியம் இல்லாமல் சேஃப் ஆடும் ரம்யா. அர்த்தம் புரியாமல் பிக் பாஸிடம் மொக்கை வாங்கினார்கள் விக்ரம் மற்றும் கம்ருதீன். வெல்கம் டு த சேனல் வெட்டி பேச்சு நல்லா போச்சு. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 9ஓட டே 25ஓட எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு எபிசோடு ஆரம்பிக்கும் போதே சாம்போட ஆட்டம் பாட்டம்னு அமர்க்களமாக தாங்க இருந்தது. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஃபினிஷிங் எப்படி ஆகும்னு தெரியல. டீலக்ஸ் ஹவுஸுக்குள்ள கனி ரம்யா பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து முறுக்கு சிப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. என் கிரகம் நான் இங்க வந்த நேரம் தான் என்னால எதுவுமே சாப்பிட முடியாம இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கனி புலம்பிட்டு இருக்காங்க. நேத்து மாதிரியே இன்னைக்கும் திவாகர் கேமரா முன்னாடி போய் நின்றுட்டு என்னோட சிரிப்பு வந்து மக்கள் நீங்க வந்து ரொம்ப கேட்டுட்டே இருந்தீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பா பெண்கள் வந்து என்னோட சிரிப்பை பார்க்கணும்னு சொல்லி திரும்ப திரும்ப நீங்க கேட்டுட்டே இருந்ததுனால உங்களுக்காக நான் என்னோட நேச்சுரலான சிரிப்பை சிரிக்கிறேன்னு சொல்லி அவரு சிரிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி வினோத் அரோரா கிட்ட நீ செத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படிப்பா இருந்தது என்னோட நேச்சுரலான ஸ்மைல் அப்படின்னு சொல்லி துஷார் கிட்ட அவர் கேட்க, சூர்யா மாதிரி இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்றாங்க. வீட்டுக்குள்ள கொஞ்சம் திருந்திட்டார் போல, எல்லார்கிட்டையும் அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கமருதீன் வேணும்னே அவர் முன்னாடி வந்து வந்து வெறுப்பேத்திட்டு இருக்க அவர் வந்து ஒரு வார்த்தையை விட்டுறாரு, பெண்கள் கிட்ட தப்பா நடந்துகிட்டவன் அப்படின்ற மாதிரி. உடனே அங்கிருந்து பார்வதி ஒரு முறை முறைக்கிறாங்க, உங்க 2 பேரும் சண்டையில என்ன ஏன்டா இழுக்கிறீங்க, என்ன சொன்ன அதை எப்படி நீ பெண்கள்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் போய் சண்டைக்கு போக பார்வதி திவாகரை கூப்பிட்டு, இங்க பாரு உன் சட்டையை அவன் கிழிக்கட்டும் அவன் சட்டையை நீ கிழிச்சுக்கோ, இதுக்கு இடையில நீ வந்து என்ன இழுக்காத சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமும் வந்து கமருதீன் வந்து விடாம அவரை வந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கவும் அதை பார்த்து பாரு முறைச்சிட்டே இருக்காங்க. இப்போ பாரு கிட்ட போய் எல்லாம் ஓகே தானே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப என்ன, நான் உங்ககிட்ட பேசல அப்படின்றது ஊருக்கே தெரியும், இப்ப நான் உங்ககிட்ட பேசல அப்படிங்கறது நீ திரும்ப திரும்ப வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லங்க நீங்க தான் என்ன பார்த்து முறைச்சிட்டே இருந்தீங்கன்னு சொல்லவும், ஆமா நீ கூட தான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க, இப்ப நான் முறைச்சு பார்த்ததுனால உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு உடனே அப்ப நானும் முறைச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் அதிகமாக கமருதீன் ஒரு வார்த்தை விட்டுறாரு, நீயும் என்கிட்ட புடிச்சுதானே பேசின அந்த வார்த்தையை ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்காரு. அதுல ரொம்பவே பார்வதி ட்ரிகர் ஆகிடுறாங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போ, இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி பிரவீனையும் கூப்பிட்டு கண்டிக்க சொல்றாங்க. அவங்க அவ்வளவு சொல்லியும் கமருதீன் நிறுத்தாதனால இவ்வளவு நாள் எல்லா விஷயத்திலையும் பெருசா கத்திக்கிட்டு இருந்த பார்வதி இன்னைக்கு முழுசாவே சந்திரமுகியா மாறிட்டாங்க. பிரவீன் வந்து சொல்றாரு, நீங்க பேசுறதா இருந்தா அடிச்சுக்கிறதா இருந்தா உங்க 2 பேரை பத்தி மட்டும் பேசிடுங்க, 3ஆவதா ஒரு ஆளை உள்ள இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவு சொல்லியும் அவங்க மறுபடியும் திவாகரும் கமருதீனும் பேசிக்கிட்டே இருக்கிறத பார்த்த பாரு, இதுக்கு மேல விட்டா 2 பேரும் நம்மளதான் வச்சு செய்வானுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் பேசிக்கவே பேசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி, நீ அந்த பக்கம் போ நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டாங்க. சம்ருதீன் வந்து வாஷ்ரூம் ஏரியாவுக்கு தண்ணின்னு பேசிட்டு இருக்காரு. 2 பேரும் பிடிச்சுதான் பேசணும், அப்புறமா கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னு நான் தான் வந்து வேண்டாம் அப்படின்னு விலகிட்டேன். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவளுக்காக நான் சண்டை போட்டு போய் நின்னதாலதான் எனக்கு நாமினேஷன்ல 10 ஓட்டு விழுந்ததுன்னு சொல்றாரு. இப்ப லாக்கருக்குள்ள போய் அவங்களோட திங்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. டாஸ்கோட நேம் வந்து கல்லூலி மங்கன். இதுல வந்து 2 கேட்டகரி இருக்கும், அத்தான் அப்புறம் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தான் அப்படின்ற கேட்டகரியில வந்து ஒரு ஃபுட் இருக்கும், அது வந்து என்ன ஒரிஜினல் டேஸ்டோ அத மாதிரியே இருக்கும். செத்தான் அப்படின்ற கேட்டகரியில சேம் ஃபுட்டு தான் இருக்கும், பட் உங்களுக்கு டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டீம்ல இருந்தும் 4 பேர் வந்து கலந்துக்கணும். ஒவ்வொருத்தரா வந்து டேஸ்ட் பார்த்து அவங்க ரியாக்ஷன் கொடுக்கும்போது ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க வந்து அவங்க ரியாக்ஷன் வச்சு அவங்க சாப்பிட்டது அத்தானா செத்தானா அப்படின்றத சொல்லணும். இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்ல கென்னி சொல்றாங்க, நான் வந்து அந்த பொருளோட டேஸ்ட் எவ்வளவு கேவலமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை உள்ள எடுத்துக்கிறேன், அதுக்கான கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு, ரியாக்ஷன் கொடுக்கறது எல்லாமே நான் பக்காவா பண்ணிடுவேன், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டீலக்ஸ் ஹவுஸ்ல அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திவாகர் வந்து நீங்க எல்லாம் உங்களுக்குள்ளேயே வந்து டாஸ்க் விளையாடுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வைக்கிறாரு. இப்போ வந்து ரொம்ப ஹெவியா இருக்க டாஸ்க்லாம் நான் வந்து நானே விலகிடுவேன், பட் இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் வரும்போதும் நீங்களே வந்து முடிவு பண்ணி ஒரே ஆளே வந்து திரும்ப திரும்ப விளையாடிட்டு இருந்தா அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு. திவாகர் எவ்வளவுதான் பேசி போராடினாலும் யாருமே வந்து அவரோட கருத்துக்கு உடன்படல, ஓட்டிங் முறையில எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவிர வேற 4 பேரை செலக்ட் பண்றாங்க. முதல்ல விக்ரம் வந்து விளையாடுறாரு. ஆக்சுவலா அவர் எடுத்தது செத்தான் அப்படின்ற இது
டேஸ்ட் ரொம்ப கேவலமா இருந்துக்கும் போல. பட் அவர் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே வந்து சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே எல்லாருமே வந்து உஷாராயிட்டாங்க. ஓகே, இவர் வந்து வேணும்னே பண்றாரு, எக்ஸ்ட்ரா ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஆன்சரை சொல்லிட்டாங்க. அடுத்ததா டீலக்ஸ்ல இருந்து கனி வராங்க. அவங்களும் வந்து ரொம்பவே ஓவர் ஆக்டிங் தான், அதையும் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பக்கமும் 4 பாயிண்ட், இந்த பக்கமும் 4 பாயிண்ட், ஈக்குவல் பாயிண்ட் இருக்கிறதுனால இன்னொரு ரவுண்டு போகுது. அதுல வந்து சுபிக்ஷாவும் திவாகரும் கலந்துக்கிறாங்க. ஸோ சுபிக்ஷா குடிச்ச ஜூஸ் வந்து அத்தான், பட் அவங்க வந்து ரியாக்ஷனை பார்த்து மாத்தி பதில் சொல்லிட்டாங்க. சுபிக்ஷாக்கு ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. அப்புறமா திவாகர் வராரு. திவாகர் கிட்ட இருந்து ஆக்சுவலா எந்த ரியாக்ஷனுமே இல்லை, அவர் நார்மலா தான் இருந்தாரு. பட் இருந்தாலும் பிபி ஹவுஸ் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. இப்போ பிபி ஹவுஸ் வின் பண்ணிட்டாங்க. வெளியில வந்த திவாகர் சொல்றாரு, இப்போ இதுக்கு முன்னாடி பண்ணவங்க எல்லாருமே ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்தது, அதனால சரி நான் கொஞ்சம் மாத்தி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்தேன். இப்ப வந்து தோத்ததுக்கே காரணம் நான் தான் அப்படின்னு வேற சொல்லிடுவாங்க. இது மட்டும் இல்லாம நான் சண்டை போட்டு வேற நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இதுல 2 சைடு விளையாடும் போதுமே வந்து தப்பா தான் விளையாடினாங்க. இப்போ வந்து அவங்க டேஸ்ட் இல்லாத ஒரு ஃபுட்டை சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கிற மாதிரி காட்டினாலோ, இல்ல டேஸ்ட் இருக்கிறத டேஸ்ட் இல்லாத மாதிரி காட்டினாலோ அவங்களுக்கு ஈஸியா ஆப்போசிட்டா தான் பண்றாங்க அப்படின்றது ஈஸியாவே தெரிஞ்சிடும். இவங்க கொஞ்சம் யோசிச்சு இப்போ டேஸ்டா இருக்க ஃபுட்டை டேஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரியே காமிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஆப்போசிட்டா பதில் சொல்லியிருப்பாங்க, இவங்க ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். பட் அவங்க அதை யோசிக்கவே இல்லை. டைவர்ட் பண்றோம் அப்படின்ற பேர்ல எந்த ஃபுட்டை எடுத்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ஷன் பண்ணதுனால கரெக்டான ஆன்சர் 2 பக்கமே சொல்லிட்டாங்க. இப்ப லாக்கருக்குள்ள போய் திங்ஸ் எடுக்கிறதுக்காக பஸ்ஸர் அடிக்குது, உள்ள போறாங்க. வெளியில வந்து கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. திங்ஸ் எடுக்கல அப்படின்னா கூட வெளியில அந்த டைம் முடியறதுக்குள்ள வெளியில வந்திருக்கலாம். கமருதீன் வந்து வேணும்னே உள்ள நிக்கிற மாதிரிதான் தெரிஞ்சது. ஒருவேளை அவர் வந்து இந்த டீமுக்கு நம்ம ஒரு ஆள் உள்ள நின்று வெளியில வராம அவுட் ஆயிட்டோம் அப்படின்னா எந்த திங்ஸுமே கொடுக்காம விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல அவங்களுக்கு நெருக்கமானவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு சாதகமா பண்ற மாதிரி யோசிச்சு பண்ணிருப்பாரு போல. பட் அவர் நினைச்ச மாதிரிலாம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டோ இல்ல வந்து உங்களுக்கு திங்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோ பிக் பாஸ் சைட்ல இருந்து எதுவுமே வரல. ஸோ அவரோட ஸ்ட்ராட்டஜி ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்புறமா இன்னொரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா யாரா அந்த பையன், இங்க தாங்க ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு நாள். இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு பவுல்ல வந்து நிறைய சீட் இருக்கும், அதுல வந்து ஒவ்வொரு வாக்கியங்கள் இருக்கும், ஆளுக்கு ஒண்ணு எடுத்து அதுக்கு உண்டான பர்சன் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அதை சொல்லணும். இதுதான் அந்த டாஸ்க். அரோரா வராங்க. அரோராக்கு வந்தது என்னன்னா, காக்கா கூட்டம் மாதிரி எங்க பிரச்சனை நடந்தாலும் ஒண்ணு சேர்ந்து கத்துறாங்க அப்படின்ற மாதிரிதான். இதுக்கு வந்து பார்வதி, திவாகர், கலை 3 பேரும் இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அரோரா சொல்றாங்க. வினோத்துக்கு வந்தது வந்து இந்த வீட்டுல அத்தான் யாரு செத்தான் யாரு அப்படின்றது. அத்தானுக்கு வந்து கனிய சொல்றாங்க. காரணம் எவ்வளவு பெரிய ஆர்குமெண்ட் போனாலும் அவங்க வந்து பொறுமையா இந்த பாருப்பா இல்ல இந்த பாரு தம்பி இப்படித்தான் இதுதான் அப்படின்னு சொல்லி பொறுமையா சொல்றாங்க. அதனால அவங்க அத்தான். செத்தான் வந்து கலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கமருதீன் எடுத்த வீட்டுல வந்து மேல் மாடி காலி அப்படின்ற ஒரு வாக்கியம் இருக்கு. ஆக்சுவலா இது அவருக்கு தான் பொருந்தும். இது அவர் எடுத்திருக்காம வேற யாராவது ஒருத்தவங்க எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவரை தான் சொல்லியிருப்பாங்க. பட் அவர் கையில கிடைச்சதுனால அவர் வந்து சம்மந்தமே இல்லாம திவாகரையும் பார்வதியும் சொல்றாங்க. திவாகரை கூட ஒரு விதத்துல நீங்க எடுத்துக்கலாம், தேவையில்லாத இடத்துல வார்த்தை விட்டுறாரு. பட் இந்த கேம் எப்படி விளையாடணும், எப்படி கொண்டு போனா சுவாரஸ்யமா இருக்கும், எப்படி கொண்டு போனா நமக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்க யாரு கூட சேரணும், எப்ப யாரு வந்து தள்ளி வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சு அவ்வளோ ஸ்ட்ராட்டஜி போட்டு பக்காவா யோசிச்சு விளையாடிட்டு இருக்க பார்வை பார்த்து மேல் மாடி காலி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திவாகருக்கு வந்த வாக்கியம் என்ன அப்படின்னா, முன்னாடி நல்லா சிரிச்சு பேசுவாங்க, பட் பின்னாடி போய் நாமினேட் பண்ணிடுவாங்க அப்படின்றதுதான். இதுக்கு அவரு வினோத்தையும் பிரவீனையும் சொல்றாரு. கனிக்கு வந்தது வேலை செய்யற மாதிரி பாவுலா காட்டுவாங்க, பட் அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்ததும் பார்வதியை சொல்றாங்க. அப்புறமா வியானாவையும் சொல்றாங்க. கெமிக்கு வந்த வாக்கியம் வந்து நடிப்பு அரக்கனையே மிஞ்சும் அளவுக்கு இங்க யாரு நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களும் பார்வவும் சொல்றாங்க, வியானாவும் சொல்றாங்க. விக்ரமுக்கு வந்த வாக்கியம் தான் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இவங்களுக்கு வந்து பேமெண்டே தேவையில்லை, பஸ் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இந்த வீட்டுல யாரு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஆக்சுவலா அதுல இருந்த வாக்கியம் எல்லாமே வந்து நெகட்டிவான பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க வேண்டியதுதான். இவர் வந்து அவரு கேம் ஸ்ட்ராட்டஜியா பண்ணாரா இல்ல யாரையும் பகச்சுக்க வேணாம் அப்படின்னு நினைச்சு பண்ணாரா, யதார்த்தமா பண்ணாரா அப்படின்றது தெரியல. பட் அவரை வந்து அந்த நெகட்டிவிட்டியை பாசிட்டிவா மாத்தி சபரிக்கு ஒரு விஷயம் சொல்றாரு. அதே மாதிரி பாசிட்டிவா தான் பிரவீனுக்கும் சொல்றாரு. அண்ட் கெமிக்கும் வந்து சேம் 3 பேருக்குமே பாசிட்டிவா சொன்னதுனால பிக் பாஸே வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் வந்து தப்பு. அதாவது பேமெண்டே கொடுக்க தேவையில்லை, பேமெண்ட் கொடுக்குற அளவுக்கு அவங்க இந்த வீட்டுல எதுவும் கிழிக்கல,
இவங்களுக்கு பశ్చాர்த்தே ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி நீங்க யாரை யோசிக்கீங்க? அவங்கள வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் கலையவும் திவாகரையும் சொல்றாங்க. கலையும் திவாகரும் சொன்னதும் பிக் பாஸ் ஸ்டாப் பண்ணி, இல்ல நீங்க சொல்ல வேணாம் இதுக்கு மேல, அதை அப்படியே கீழே வச்சிடுங்க. தைரியமா இருக்க வேற யாராவது வந்து அதை எடுத்து அதுக்கான ரீசன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. எஃப்ஜே வந்து சொல்றாரு, திவாகர், துஷார், கலை. ஆக்சுவலா எஃப்ஜேவும் திவாகரையும் கலையும் சொல்றாங்க. பட் அவர் சொன்ன ரீசன் வந்து வேற அப்படின்றதுனால பிக் பாஸ் எதுவும் சொல்லல. பட் திவாகரை வந்து அவர் வெளியில என்ன ஒரு போனை வச்சுட்டு பண்ணாரோ அதைத்தான் இங்க வந்து பண்றாரு. வெறும் ரீல்ஸ் பண்ணதை தவிர வேற எந்த இதுவும் பெருசா அவர் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லவும் திவாகர் வந்து அதுல ட்ரிகர் ஆகுறாரு. ஓகே, எனக்கு வந்து வீட்டு வேலை எல்லாம் தெரியாது, நான் செய்யல, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் நீ என்ன பண்ற? நீ வந்து 24 மணி நேரமும் அடக்காத்த கோழி மாதிரி போர்வை போத்திட்டு தூங்கிட்டே தானே இருக்க, இல்ல படுத்துட்டே தானே இருக்க. நீ எல்லாம் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி திவாகர் அவரோட கருத்தை வைக்கிறாரு. இந்த இடத்துல வினோத் வந்து தலையை கொடுப்பாரு அப்படின்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். பட் என்ன காரணமும் தெரியல, அவர் வரல. இப்ப அடுத்த சீட்டும் நீங்க எடுத்து படிக்கலாம் அப்படின்னு எஃப்ஜேவை சொல்லவும், அவர் எடுத்து படிக்கும் போது திவாகர் வந்து நிறுத்தவே இல்லை. அவர் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கவும் எஃப்ஜே வந்து ஒரு பக்கம் வித்த காட்டிட்டு இருக்கான். அவர் அவாய்ட் பண்றாராமா. அப்புறம் அவங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எல்லாரும் வந்து ஆளாளுக்கு பேசி அமைதி ஆனதுக்கு அப்புறமா எனக்கு வந்து 2 நிமிஷம் தேவைப்படும், எனக்கு வந்து நான் 2 நிமிஷம் கழிச்சுதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டாரு. உடனே பார்வதி எழுந்துச்சு வராங்க. இப்ப பாரு வந்து பேச ஆரம்பிக்கும் போதே வந்து திவாகர் பார்த்த வேலைக்கு பார்வை வச்சு செய்யறாங்க. பரவாயில்ல, இந்த இடத்துலயும் பார்வதி கொஞ்சம் பொறுமையா இருந்து என்ன வேணா பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்றாங்க. பாருக்கு வந்த வாக்கியம் என்ன அப்படின்னா, விக்டிம் கார்டு யூஸ் பண்ணி விசிட்டிங் கார்டு ஆக்குறாங்க. கமருதீனை சொல்றாங்க பாரு, அப்புறமா அரோராவையும் சொல்றாங்க. கமருதீனை சொல்லும் போது உடனே கமருதீன், உங்களுக்காக தான் நான் சண்டை போட்டேன், உனக்காக தான் நான் பேசுனேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயுமே வந்து ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப திரும்ப எஃப்ஜே வந்து எடுத்த வாக்கியத்துல வந்து கொலை அடி சண்டைனா இவங்கள வந்து அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற மாதிரி வரவும் ஃபர்ஸ்ட் இதா பார்வை சொல்றாங்க. பார்வை ஆக்சுவலா அதை ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, ஆமாப்பா நான் எல்லா சண்டையும் போய் நிக்கதான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி. அடுத்ததா கமருதீனை சொல்றாங்க. கமருதீன் கிட்ட சொல்லும் போது, நீயும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஆளு என்னையே சொல்லிக்கலாம், பட் இன்னும் ஒரு ஆள் இருக்கு அப்படின்ற மாதிரி ரம்யாவை சொல்றாங்க. இப்போ இவரு சொல்லும் போது மட்டும் எல்லாருமே வந்து அமைதியா ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர் சொன்ன விதம் அப்படி. இதுவே ஒருவேளை திவாகர் கையிலயோ இல்ல பார்வதி கையிலயோ இந்த வாக்கியம் கிடைச்சு இதே ரீசனை இவர் சொன்ன விதத்திலயுமே இதே ரீசனை அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரம்யாலாம் பேயாட்டம் ஆடி இருப்பாங்க. கமருதீன் சொல்லவே தேவையில்ல, என்ன பண்றோம்னு தெரியாம ஒரு ஆட்டம் ஆடி இருப்பாரு. வியனா வராங்க. வியனாக்கு வந்த வாக்கியம் என்னன்னா, இந்த வீட்டுல இவங்களை பத்தி புலம்பாத ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்தது. இதுக்கு வியனா பாரு பேர் தான் சொல்றாங்க. அதை பாருவே வந்து ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அதுதான் உண்மை. அவங்க சொல்றாங்க, ஆல்மோஸ்ட் இந்த வீக்ல நீங்க வந்து எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு பிரச்சனை ஆயிருக்கு உங்களுக்கு. ஈவன் உங்க கூடயே இருந்த திவாகர் கிட்ட கூட ஆயிருக்கு. அதனால உங்களை பத்தி புலம்பாத ஆளே இந்த வீட்டுல கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ரம்யா வராங்க. ரம்யாவுக்கு வந்த வாக்கியம் என்ன அப்படின்னா, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது, சாப்பிடுறது தூங்குறது ரிப்பீட், இந்த ஒர்க்கை மட்டும் இந்த வீட்டுல யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கவும் எடுத்த உடனே எதுவுமே யோசிக்காம திவாகர் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அவங்க கொடுத்த விளக்கத்தை பிக் பாஸாலேயே ஏத்துக்க முடியல. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு, வாக்கியம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சதா அப்படின்னு கேக்குறாரு. புரிஞ்சதுப்பா, சாப்பிட்டு தூங்குறது தானே அப்படின்னு கேட்டதும், நீங்க வந்து கரெக்டா புரிஞ்சு பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க எல்லாத்தையும் ஒரு தடவை பார்க்கும்போது எல்லாருமே முறைச்சாங்களாம். அதையும் அவங்களே சொல்லிடுறாங்க. எல்லாருமே முறைச்சா நான் யாரடா சொல்றது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே பிக் பாஸ் சொல்றாரு, நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்ப நான் புரிஞ்சு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திவாகர் அப்புறம் கலை அப்படின்னு சொல்றாங்க. இதை என்னாலேயே ஒத்துக்க முடியலையே, மக்கள் எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்னு பிக் பாஸே கேக்குறாரு. இந்த இடத்துல இவங்க ரொம்பவே ஒரு சேஃப் கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சொன்ன மாதிரி இவங்க சொன்ன மாதிரி திவாகர் எல்லாம் வந்து எதுவுமே பண்ணாம இருக்கிறாரு, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க மட்டும்தான் செய்யறாரு அப்படின்னு நம்மளால ஒத்துக்கவே முடியாதுங்க. நல்லதோ கெட்டதோ அவர் ஏதோ ஒண்ணு உள்ள பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இப்ப ரம்யா சொன்னதுல இது புரிஞ்சுக்காம வேணுனே சேஃப் கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி பாருவும் திவாகரும் வந்து ரொம்பவே வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப 4 வாரமா நீ என்ன பண்ணிட்ட? நான் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ வந்து எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போய் உட்கார்ந்துக்கிற உள்ள அப்படின்னு சொன்னதும், ஏன் பர்சனல் விஷயத்தை பத்தி நீ பேசாத அப்படின்ற மாதிரி ரம்யா பேசிட்டு இருக்காங்க. பாரு சொல்றாங்க, உனக்கு என்ன நாமினேஷன்ல வந்துருவான்னு பயமா? நீ ஏன் வந்து காமனா அப்சர்வேஷன்ல இருக்கிற ஒரு விஷயத்த கூட
சொல்றதுக்கு இவ்ளோ பயப்படுற? தைரியமா சொல்ல வேண்டியதுதானே அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப திவாகர் உடம்பு சரியில்லாத விஷயத்த பத்தி பேசுனதும், சபரி எங்க இருந்து தான் வந்தான்னு தெரியல. சபரி இப்போ ஒரு 2, 3 நாளாவே அவரோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, என்ன நாம வந்து எவ்ளோ எஃபோர்ட் போட்டாலும், எவ்வளவுதான் நல்லதா நம்மள காமிச்சுக்கிட்டாலும், யார் பிரச்சனைக்கும் போகாம தள்ளி நின்னு வேடிக்கை பார்த்தோ, இல்ல உள்ள போயி அவங்கள சமாதானப்படுத்தியோ, விலக்கி விட்டு நாட்டாம பண்ணி இவ்ளோ விஷயம் நம்ம பண்ணும்போதும், நம்ம வந்து பெருசா தெரியவே இல்லையே. ஒருவேளை கத்துனாதான் இந்த வீட்ல கத்தி கத்தி பேசுனாதான் நாம வந்து வெளியில எல்லாருக்கும் தெரியுவோமோ அப்படின்னு நினைச்சிட்டாரோ என்னவோ. எப்போ வந்து சண்டை நடந்தாலும் தேவையே இல்லாம உள்ள ஆஜராகி அவரை பத்தி அங்க பேசியிருக்கவே மாட்டாங்க. மத்தவங்க கூட ஓரளவுக்கு தன்னை பத்தி ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்துக்காக தான் வந்து பேசுவாங்க. பட் சபரி சம்பந்தமே இல்லாம எனக்கு தெரிஞ்சவங்கள சொல்லிட்டாங்க, என் தங்கச்சியை பத்தி நீ பேசிட்ட அப்படின்னு சொல்லி உள்ள வராரு. ரொம்பவே கத்துறாரு, கத்துன்னு கத்துறாரு. இத்தனை நாளா அடக்கி வச்சிருந்த கோவத்தெல்லாம் வெளிக்காட்டுற மாதிரி கத்துனாரு. இவ்வளவு நாளா இந்த விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டாயா நீ அவ்வளவு அமைதியா உட்காந்துட்டு இருந்த? எங்கேயா போன இவ்வளவு நாளா நீ? இதுக்கு முன்னாடியும் இதே ரம்யாக்கு எத்தனை பிரச்சனை வந்திருக்கு, அப்போ தங்கச்சி தெரியல. இதே எஃப்ஜேக்கும் எத்தனை பிரச்சனை வந்திருக்கு, அப்போ தம்பி தெரியல. இப்ப மட்டும் ஏன் ஏன் இப்ப எல்லாருமே கிளம்பி வந்ததுனால நீங்களாம் சேர்ந்து குரூப்பிஸும் இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணும் உருப்படாதுன்ற மாதிரி பேசவும் அண்ணி சொல்றாங்க. ஒரு விஷயம் நல்லதா யாராவது சொல்ல வந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் குரூப்பிஸும் கிடையாது. நாங்க வந்து உண்மைய பேசுறோம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ பிரவீன் போய் பார்வதியை நிறுத்த ட்ரை பண்ணும்போது எஃப்ஜே அங்க இருந்து சொல்றாரு, தலை விட்டுருங்க, அதாவது மனுஷங்க கிட்ட பேசி புரிய வைக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் புரியாது, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா ரம்யா வந்து கலையும் அரோராவும் சொல்றாங்க. அப்பவுமே சேஃப்டி தான் பண்றாங்க. ஏன்னா இந்த வீட்டுல நிறைய டைம் தூங்கி நாய் குறைச்சது எஃப்ஜேக்காக தான். அதை சொல்லியிருக்கலாம். பட் அவங்கதான் குரூப்ல ஒரு டூப் ஆயிருக்காங்களே, சோ அவங்க சொல்லல. சோ பார்வதி சொன்ன மாதிரி அடுத்தது யாரு, வேற யாரும் சொன்னா நம்ம கிட்ட சண்டைக்கு வரமாட்டாங்களோ அவங்கள சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலையும் அரோராவும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப கடைசியா ஒரு சீட் இருக்கு. அதுல வந்து ஜெயிக்கிற குதிரை மேல ஏறி இவங்களும் சவாரி பண்றாங்க அவங்க கூட சேர்ந்துட்டு அப்படின்ற மாதிரி இருக்கவும், கமருதீன் வியானா 2 பேருமே அதை படிக்கிறாங்க. அப்போ படிக்கும்போது வியானா சொல்றாங்க, நீங்க ஒருத்தரை சொல்லுங்க, நான் ஒருத்தரை சொல்லுங்கன்னு சொன்னதும் பிக் பாஸ் இல்ல 2 பேருமே 2 பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அவ்வளவுதான். கமருதீன் வந்து ஸ்டார்ட் பண்ணாலே தெரியுமே, நம்ம ஒரு கேள்வி கேட்டா எப்பவுமே சம்மந்தம் இல்லாம தான் பதில் சொல்லுவாரு. அந்த மாதிரி இதுக்கும் வந்து திவாகர்னு சொல்லிட்டு ஒண்ணு பேசிட்டு இருக்காரு. அப்போ அவர் பேச ஆரம்பிக்கும் போதே பிக் பாஸ் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஐயோ, உனக்கு ஆடவும் தெரியல, அர்த்தமும் புரியல, உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சு நீங்க பேசுங்க. ஜெயிக்கிற குதிரை அப்படின்னா ஆல்ரெடி ஃபேமஸா இருக்கிற ஒருத்தங்க கூட சேர்ந்து இவங்க சவாரி பண்றாங்க அப்படின்றதான் அர்த்தம்னு சொன்ன உடனே சரி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லி வியானா சொல்றாங்க. வியானா வந்து வினோத்தை சொல்றாங்க. இப்போ திவாகர் அண்ணா ஆல்ரெடி வந்து ஒரு ஃபேமஸா இருக்கிறதுனால இது வந்து நல்ல விஷயம் அவர் பண்றாருன்னு நான் சொல்ல முடியாது. அவரை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் கூட அவரை வந்து இவர் போய் நோண்டாம இருந்தது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அவர்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுறாரு. அப்பனா நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவா வந்து கேமரால தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் அவரு வேணும்னே தான் இது வந்து பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து ஆமோதிக்கிறாரு. இல்ல, நான் ஏற்கனவே ஃபேமஸ், இவங்க கூட சேர்ந்துதான் நான் வந்து என்னை காட்டிக்கணும் அப்படின்லாம் கிடையாதுன்னு சொல்லவும் வியானா வந்து ஸ்ட்ராங்காவே அவர் பேச்சுக்கு மேல சத்தமா அவங்களோட பாயிண்ட வைக்கிறாங்க. அடுத்ததா வந்து இந்த குரூப்பிசம் இல்லைன்னு சொல்லிட்டு குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, மறைமுகமா. மறைமுகமா இல்ல, ஓப்பனாவே நம்மளுக்கு தெரியும். எஃப்ஜே, கனி, அப்புறமா சபரி, இவங்க 3 பேரையும் வந்து சொல்றாங்க. இவங்க 3 பேரும் எப்படி அப்படின்னா ஒரு ஒட்டுக்கா செட்டா எந்த இடத்துல எந்த பிரச்சனைனாலும் யாருக்கு எந்த இதுனாலும் அப்படியே எந்த டாஸ்கா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் சேர்ந்து இருந்தே வந்து புஷ் பண்ணி இந்த விளையாட்டை ஒரு அளவுக்கு நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி 3 பேரும் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் கனி கேக்குறாங்க, இதுல யார் குதிரை, யாரு வந்து ஜெயிக்கிற குதிரை, யாரு வந்து போறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பர்டிகுலரா சொல்லலாம் முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம், 3 பேரும் சேர்ந்துதான் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த பிக் பாஸ் வந்து, வியானா உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, வெரி 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 வெல்டன், நீங்க வந்து சொன்ன விஷயமும் வந்து தெளிவா இருந்தது, சரியாவும் இருந்தது, புரியுற மாதிரியும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லவும் பார்வதிக்கும் திவாகருக்கும் என்ன சொல்ல, ஒரு ரொம்ப நாள் ஏங்கி கிடந்தவங்களுக்கு பிரியாணி கிடைச்சா என்ன ஒரு சந்தோஷம் வருமோ அந்த மாதிரி பார்வையெல்லாம் துள்ளி குதிக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா வியானா சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் கரெக்ட். எந்த விதத்துலயுமே அவங்க வந்து தப்பா சொல்லிட்டாங்க, இல்ல வந்து அவங்க மேல இருக்க காண்டில சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு தெளிவா பாயிண்ட் வச்சாங்க.
அவ்வளவுதான் மக்களே. என்னதான் கத்தி சண்டை போட்டு கஜாமுச்சான்னு ஓரளவுக்கு இருந்தாலும், இன்னைக்கு வியன்னா வச்ச பாயிண்ட் கரெக்ட்டா இருந்தது. அந்த சபரி வந்து இத்தன நாள் தன்னை வந்து மறைச்சு வச்சுட்டு இருந்த ஒரு முகத்த வெளியில கொண்டு வந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வெளிவந்தது. தியானா இப்பதான் தன்னோட கேம விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களோட பார்வை வந்து கிட்டத்தட்ட மக்களோட பார்வை போட்டு ஒவ்வொருத்தர் மேலயும் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம். தொடர்ந்து வியன்னாவோட ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கு இதோட இந்த எபிசோடு முடிஞ்சது. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான்.